தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த கேமரா சிம்பிள் எனேபிள் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து போயிடும். இப்போ நம்மளோட வீடியோட ப்ரிவியூ வந்து கரெக்டாக காட்டும். ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் உங்களோட நேம் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு திரு அப்படின்ற டெக்ஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நேம் வந்து இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நான் அந்த நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த ஆரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக்கணும் அப்படின்னா இந்த 66 pt அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இன்னும் உங்களுக்கு பெருசாக்கணும்னா இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் பெருசாகிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாகிக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.